இது ஜேஜே கிட்ஸ் டிவி தமிழ். குழந்தைகள் கற்கும் சந்தோஷ உலகம். ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க ஜீவிமா. இன்னைக்கு வீடியோல நாம என்ன கத்துக்க போறோம் தெரியுமா? Eat healthy foods. Avoid junk food. குட்டீஸ், நம்ம சாஷு குட்டி வந்துட்டா. ஹாய் சாஷு. ஹாய் ஜீவிமா. அச்சோ, சாஷு குட்டிக்கு என்னாச்சு? ஏன் ரொம்ப டல்லா இருக்கா சாஷு? குட்டீஸ், சாஷு ஏன் ரொம்ப டல்லா இருக்கா கேட்கலாமா அவகிட்ட? சாஷு குட்டி, உனக்கு என்னாச்சு? நீங்களும் கேளுங்க குட்டீஸ். சாஷு குட்டி, உங்களுக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. What happened to you, சாஷு? குட்டீஸ், நீங்களும் கேளுங்க. What happened to you? I am not feeling well ஜீவிமா. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நேத்திலிருந்து ஃபீவரும் வயிறு வலியும் இருக்கு. அச்சோ, சாஷு குட்டிக்கு உடம்பு சரியில்லையா குட்டீஸ்? அச்சோ, சாஷு, நீ என்ன சாப்பிட்ட நேத்து? ஜீவிமா, நான் நேற்று என்னோட பாட்டி வீட்டுக்கு போனேன். அங்கே என் தாத்தா என்னை கடைக்கு கூட்டிட்டு போய் பீட்சா, பர்கர், சிப்ஸ் இதெல்லாம் வாங்கி தந்தாங்க. நான் நல்லா சாப்பிட்டேன். ஓ நோ, சாஷு குட்டி, நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதெல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. உனக்கும் சொல்லியிருக்கேன், குட்டீஸ்க்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு நீ சாப்பிட்ட? அப்படியா ஜீவிமா? எனக்கு ஜங்க் ஃபுட் எல்லாம் என்னன்னு தெரியாதே. ஓ நோ குட்டீஸ், சாஷு குட்டிக்கு ஜங்க் ஃபுட் எது குட் ஃபுட் எதுன்னே தெரியலையா? சரி குட்டீஸ், நான் இன்னைக்கு சாஷு குட்டிக்கோ உங்களுக்கோ எதெல்லாம் குட் ஃபுட் எதெல்லாம் ஜங்க் ஃபுட்னு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகேவா சாஷுமா? குட்டீஸ், ஜங்க் ஃபுட்னா என்ன தெரியுமா? அதுல நிறைய ஆயில் இருக்கும், நிறைய சால்ட் இருக்கும், நிறைய சுகர் இருக்கும். அதாவது நிறைய உப்பு, சர்க்கரை, எண்ணெய் இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஆனா அது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப கெட்டது குட்டீஸ். இதே குட் ஃபுட்னா அதுல நிறைய சத்துக்கள் இருக்கும், நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சத்துக்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப ஆக்டிவா ஜாலியா நம்ம உடம்பு எல்லாமே நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம விளையாடலாம், குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், எல்லாமே பண்ணலாம். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாருமே ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஒன்லி குட் ஃபுட் தான் சாப்பிடணும். இல்லைன்னா சாஷும் குட்டி மாதிரி உங்களுக்கு உடம்புதான் சரியில்லாம போகும். அந்த மாதிரிலாம் நம்ம ஆக விடக்கூடாதுல்ல. ஓகே குட்டீஸ், இப்போ என்னெல்லாம் குட் ஃபுட் இருக்கு, என்னெல்லாம் ஜங்க் ஃபுட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ சாஷு குட்டி என்ன பண்ண போறானா, ஒரு ஐட்டம்ஸா எடுத்து நமக்கு காட்டுவா. அது குட் ஃபுட்டா ஜங்க் ஃபுட்டான்னு நீங்க தான் சொல்ல போறீங்களே. ஓகேவா குட்டீஸ்? இப்போ சாஷு குட்டி கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Yes, pizza. Pizza good food ah? Junk food ah? Yes, அது ஜங்க் ஃபுட். அதுல நிறைய சால்ட் இருக்கும், அது மட்டுமே இல்லாம அதுல மைதா இருக்கும். அது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் குட்டீஸ். அது சாப்பிட்டா நம்ம ரொம்ப ஓவர் வெயிட் வர ஆயிடுவோம் குட்டீஸ். சோ நோ ஜங்க் ஃபுட், நோ பீட்சா. சாஷு குட்டி, அந்த பீட்சாவை கீழே வச்சிரு, நமக்கு அது வேண்டாம். குட்டீஸ், நீங்க எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம். சாஷு குட்டி, அதை கீழே வச்சிரு, நமக்கு வேண்டாம். அப்படி சொல்லுங்க. நமக்கு ஜங்க் ஃபுட் வேண்டாம், நமக்கு ஜங்க் ஃபுட் வேண்டாம். சொல்லுங்க குட்டீஸ், நமக்கு ஜங்க் ஃபுட் வேண்டாம். Pizza is not good for health. சொல்லுங்க, not good for health, not good for health. சாஷு குட்டி சாப்பிடக்கூடாது, வச்சிருங்க கீழே. சாஷு குட்டி வச்சுட்டாங்க. குட்டீஸ், இப்ப சாஷு குட்டி கையில என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கேரட். கேரட் குட் ஃபுட்டா ஜங்க் ஃபுட்டா?
குட் ஃபுட். கேரட் மட்டும் இல்ல, எல்லா வெஜிடபிள்ஸுமே ரொம்ப குட் தான். கேரட்ல விட்டமின் ஏ சத்து இருக்கு. கேரட் சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கு நல்லது. கேரட் சாப்பிட்டா எதுக்கு நல்லது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கு நல்லது. நம்மளும் அழகா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கண் பார்வையும் சூப்பரா தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய ஏஜ் ஆனாலும் கண்ணாடி போட வேண்டியதே இருக்காது. சோ டெய்லி ஒரு கேரட் சாப்பிடலாம். ஓகேவா? சாஷு குட்டி, கேரட் சாப்பிடுங்க. ஏய், சாஷு குட்டி கேரட் சாப்பிட்டாங்க. குட்டீஸ், நீங்களும் போய் கேரட் சாப்பிடுங்க. டீஸ், சாஷு குட்டி இப்ப என்ன வச்சிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். Chips packet. Oh no. Chips packet junk food ah? Good food ah? Yes, அது junk food. அதுல நிறைய salt இருக்கும், நிறைய oil இருக்கும், நிறைய artificial flavors இருக்கும். அது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு சுத்தமா நல்லது கிடையாது குட்டீஸ். சோ யாருமே பாக்கெட்ல விக்கிற சிப்ஸ், அதுவும் மெயினா அதெல்லாமே சாப்பிடவே கூடாது குட்டீஸ். சாஷு குட்டி, அதை தூக்கி போட்டுருமா நீ. சாஷு குட்டி, அது நமக்கு வேண்டாம், கீழே வச்சிரு சொல்லுங்க. சாஷு குட்டி, நோ ஜங்க் ஃபுட் சொல்லுங்க. குட்டீஸ், நீங்க எல்லாரும் சாஷு கிட்ட சொல்லிடுறீங்களா? சாஷு குட்டி, நோ ஜங்க் ஃபுட். சாஷு குட்டி, நோ ஜங்க் ஃபுட். குட்டீஸ், சாஷு குட்டி கீழே போட்டுட்டாங்க. குட்டீஸ், இப்ப சாஷு குட்டி கையில சாப்பாடு இருக்கு. அரிசியில அம்மா அழகா நமக்கு சாப்பாடு செஞ்சு தருவாங்கல்ல, அது வச்சிருக்காங்க. சாப்பாடு, அதாவது அரிசி நம்ம உடம்புக்கு நல்லதா இல்ல கெட்டதா? குட் ஃபுட்டா ஜங்க் ஃபுட்டா? எஸ், குட் ஃபுட். அரிசியில நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அந்த சத்து நம்ம அழகா ஓடி ஆடி விளையாடுறதுக்கோ நமக்கு ஃபுல் எனர்ஜி நமக்கு அரிசியில கிடைக்கும். அதனால அம்மா இனிமேல் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வாங்கி கடகடன்னு சாப்பிடணும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாஷு குட்டி, நீங்களும் சாப்பிடுங்க பார்க்கலாம். சாஷு குட்டி சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்க. குட்டீஸ், இப்ப சாஷு குட்டி கையில என்ன இருக்கு? உங்க எல்லாருக்கும் பிடிக்குமா? அது என்னதுமா? சாக்லேட். சாக்லேட் குட் ஃபுட்டா ஜங்க் ஃபுட்டா? எஸ், அது ஜங்க் ஃபுட். சாக்லேட் சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம பல்லு எல்லாமே சொத்தையாயிடும். அது மட்டும் இல்லாம நமக்கு வலிக்கும், நிறைய கஷ்டப்படணும். இதெல்லாம் நமக்கு தேவையா குட்டீஸ்? இனிமேல் யாராவது உங்களுக்கு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். என்ன சொல்லணும்? நோ. நோ சாக்லேட். சாஷு குட்டி, நோ சாக்லேட். நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். நோ சாக்லேட். நோ சாக்லேட். சாஷு குட்டி, சாக்லேட்டை கீழே வச்சிரு, அப்படி சொல்லுங்க. சாஷு குட்டி கீழே வச்சுட்டாங்க. சாஷுமா, சாஷு கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாஷு குட்டி எக் வச்சிருக்காங்க. முட்டை. யாருக்கெல்லாம் எக் பிடிக்கும்? ஓகே குட்டீஸ், முட்டை குட் ஃபுட்டா இல்ல ஜங்க் ஃபுட்டா? அதாவது நல்லதா இல்லது கெட்டதா? எஸ், முட்டை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது குட்டீஸ். முட்டையில என்ன சத்தெல்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? முட்டையில விட்டமின் டி, B12 நிறைய சத்துக்கள் இருக்கு. அது நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா நம்ம ரொம்ப ஹெல்தியா இருக்கலாம் குட்டீஸ். அதுல புரோட்டீனும் அதிகமா இருக்கு. சோ அம்மா டெய்லி உங்களுக்கு ஒரு எக் கொடுக்க சொல்லுங்க. சாஷு குட்டி, நீயும் ஒரு எக் சாப்பிடணும் டெய்லி. ஓகேவா? இப்ப இந்த எக் சாப்பிட்டு பார்க்கலாம். சாஷு குட்டி எக் சாப்பிட்டுட்டாங்க. குட்டீஸ், இப்ப சாஷு குட்டி கையில என்ன இருக்கு? கூல் ட்ரிங்க்ஸ்.
சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். அச்சோ, இது குட்டா பேடா? அது ஜங்க் ட்ரிங்க், அது குடிக்கவே கூடாது குட்டீஸ். குட்டீஸ், அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல நிறைய சுகர் போட்டிருப்பாங்க. நீங்க எல்லாம் ரொம்ப குட்டி பாப்பாஸ்ல அவ்வளோ சுகர்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் குடிச்சா ரொம்ப நம்ம உடம்புக்கு கெடுதல். சோ கண்டிப்பா யாராவது வாங்கி கொடுத்தாலோ நீங்களே கூட கேட்டு அதெல்லாம் குடிக்கவே கூடாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கலாம் நான் சொல்லட்டா? இளநீ குடிக்கலாம், பால் குடிக்கலாம், அம்மா கிட்ட கேட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ஜூஸ் போட்டு தர சொல்லலாம். அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சா நீங்க ரொம்ப ஹெல்தி ஆகலாம். ஓகேவா குட்டீஸ்? சோ இனிமேல் கூல் ட்ரிங்க்ஸை பார்த்தா நோ சொல்லணும். யாராவது கொடுத்தாலும் நோ சொல்லணும். நோ ஜங்க் ஃபுட். எங்க ஜீவிமா சொல்லிருக்காங்க அதெல்லாம் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா? எஸ் எஸ், வெரி குட் குட்டீஸ். சாஷி குட்டி, அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில கீழே வச்சிரு, நமக்கு வேண்டாம் அப்படி சொல்லுங்க. குட்டீஸ், சாஷி குட்டி கீழே வச்சுட்டாங்க. குட்டீஸ், இப்ப சாஷி கையில பால் இருக்கு. பால் நல்லதா கெட்டதா? எஸ், ரொம்ப 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 நல்லது குட்டீஸ். பால் குடிச்சா நமக்கு நிறைய கால்சியம் கிடைக்கும். அது நம்ம பல்லுக்கோ எலும்புக்கோ நம்ம உடம்புக்கே ரொம்ப நல்லது. அதனால அம்மா பால் கொடுத்தாங்கன்னா நோ சொல்லாம கட 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 கடன்னு வாங்கி குடிச்சிடணும். ஓகேவா குட்டீஸ்? சாஷி குட்டி, பால் ரொம்ப நல்லது, நீங்களும் குடிங்க. நீங்களும் சொல்லுங்க, சாஷி குட்டி குடிங்க, பால் குடிங்க சொல்லுங்க. சாஷி குட்டி அழகா பால் குடிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய நல்ல உணவுகள் இருக்கு. எல்லா காய்கறிகளும் பழங்களும் முட்டை பால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். இந்த பீட்சா பர்கர் சிப்ஸ் அதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் ஜங்க் ஃபுட். இனிமேல் என் குட்டீஸ் எல்லாம் கண்டிப்பா குட் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா ஹெல்தியா இருப்பீங்க. அப்படித்தானே? எஸ் சொல்லுங்க எல்லாரும். உங்க தம்ஸ் அப் காட்டி எஸ் சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். சாஷிமாவும் எஸ் சொல்லிட்டாங்க. சூப்பர் குட்டி. ஜீவிமா, நான் இனிமேல் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன். நான் அம்மா கொடுக்குற நல்ல உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால நான் ஸ்ட்ராங்காவும் ஹெல்த்தியாவும் இருப்பேன். சாஷி குட்டி இனிமேல் ஜங்க் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வாவ், எவ்வளவு அழகா சொன்னாங்கல்ல. எப்பவாச்சும் ரேரா ஏதாவது சாப்பிடலாமே தவிர அதையே டெய்லி ரொட்டீனா சாப்பிடவே கூடாது சாஷு. அப்படி சாப்பிட்டா இப்ப சாஷுக்கு உடம்பு சரியில்லாம போன மாதிரி தான் ஆகும். இப்ப என்ன பண்ணணும்? சாஷி குட்டியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் பெரிய ஊசியா போடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நாம எப்பவுமே ஜாலியா ஹாப்பியா இருக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? இப்ப நான் சொல்ல போறத எல்லாரும் சொல்றீங்களா? Eat healthy food. Eat healthy food. Eat healthy food. Avoid junk food. Avoid junk food. Avoid junk food. Strong, stay happy cuties. Cuties, இன்னைக்கு நம்ம healthy food எதெல்லாம் ஜங்க் ஃபுட்னு கத்துக்கிட்டோம். இன்னும் இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம ஜேஜே கிட்ஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.